கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், இந்த ஆவிக்கு ஏற்ற பிரகாரமா இருக்கிறது, நான் மாம்சத்தின்படி நடக்காமல் இருந்தால் நான் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறேன், ஒரு ஆவிக்குரிய வாழ்வு வாழ்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை, ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும் போதுதான் மாம்ச இச்சை என்ன செய்ய மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம். இது செய்யறதுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிதான் நமக்கு புதிய ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். எசேக்கியல் 11:19-20. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். எசேக்கியலுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது இன்று நம் வாழ்வில் நம்முடைய காலத்தில் இது நிறைவேறி இருக்கிறது. கல்லான இருதயம் நீக்கப்பட்டு சதையான இருதயம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஆவி நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துவதற்கு முன்னால் அங்க ஆவியில் மரித்து போயிருந்த மக்கள், அவங்களால ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்க முடியாது. அவங்களுடைய மாம்சம் தான் அங்கு மேலோங்கும். அவங்களால தேவனுடைய வழிகள்ல என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அநேக சிக்கல்களுக்குள்ள அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலை அது கிடையாது. நம்முடைய மாம்சம் அல்ல, ஆவி மேலோங்கும்படி ஒரு புதிய ஆவியை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியில் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த ஆவிக்கேற்ற பிரகாரமாக தேவனுடைய வழியில் நடக்க நம்மை அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறாராம். அவர் கற்றுக் கொடுக்கிறது மட்டும் இல்ல, ஏன் தேவன் நமக்கு புதிய ஆவியை தரணும், ஏன் அவருக்கு நம்ம அந்த ஆவியில ஆவியானவரை அவர் நமக்கு கொடுக்கணும், புதிய இருதயத்தை நமக்கு ஏன் அவர் கொடுக்க வேண்டும், அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றுவதற்கு, அவருடைய வழிகளில் நாம் நடப்பதற்கு. இதுதான் உயிர்த்தெழுந்த வாழ்வில் நடக்கக்கூடிய ரகசியம். இதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.